நடந்த அந்த 30 பலி, அந்த அரசியல் கூட்டத்தில் நடந்த அந்த 30 பலி உண்மையிலே எல்லார் மனசையும் உலுக்கிடுச்சு. இதுக்கு காரணம் யார் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் அது அரசியலாக இருந்தாலும், அரசியல் கூட்டத்துக்கு பெண்களோ கர்ப்பிணிகளோ அல்லது கை குழந்தைகளையோ நம்ம ஏன் கூட்டிகிட்டு போகணும்? ஏன் அப்படின்னு சொன்னால், சினிமா மோகம். அந்த சினிமா நட்சத்திரம் அப்படின்றத நம்ம பார்த்தாகணும் அப்படின்ற அந்த ஒரு மோகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஸோ இது நிறைய தலைவர்கள்லாம் நேற்று பேசுனாங்க. அது உண்மையான விஷயமும் கூட. அவங்களுக்கு 10 லட்சம் பேரில் நம்மளும் ஒரு ஆள். ஆனால் நம்ம வீட்டுக்கு நம்ம மட்டும்தானே. நம்ம இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ணி கூட பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சினிமா மோகத்தில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், தேவையில்லாமல் நம்ம உயிரை நம்ம கொடுக்குறோம். இனிமேல் இந்த மாதிரி நம்ம நடக்காமல் பார்த்துக்கணும். எந்த அரசியல் கூட்டத்துக்கும் எந்த பெண்களோ கர்ப்பிணி பெண்களோ அல்லது கை குழந்தைகளோ இல்லை முதியவர்களோ போகாமல் நம்ம தூரத்தில் இருந்து வீட்டில் டிவியில் பார்க்குறது, நியூஸில் பார்க்குறது, அந்த மாதிரி நம்ம இருந்தால் நமக்கும் சேஃபு. நம்ம நம்ம விரும்புகிறவங்கள ரசித்த மாதிரியும் ஆச்சு. ஸோ அந்த 30 ஆன்மாக்களுக்கும் சாந்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.